இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை வைத்திருக்கிறாரு. நம்ம சங்கீதம் 119 நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம்ல இந்த கடந்த நாட்களாக. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மளுக்கு என்ன வைத்திருக்காருன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இன்றைக்கு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை அப்பா நாங்க சுதந்திரத்தோடு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் யுவர் ஐஸ், கண்களை திறங்கள் அப்படின்னா. சோ எதனால அது அவர் சொல்றாருன்றது நம்ம பார்ப்போம். நிறைய நேரத்துல நம்ம தேவனோட வார்த்தையை நம்ம வாசிப்போம், அப்படியே இல்ல ஒரு குருட்டா போக்குல நம்ம வாசிச்சுட்டு போயிடுவோம். வில் பி லைக் பிளைண்ட் பர்சன் ஜஸ்ட் ரீடிங் த வேர்ட் பட் நாட் ஃபீலிங் இட். பட் இன்றைக்கு நம்ம தேவன் கிட்ட கேட்க போறதே, தேவனை நான் உங்களோட வார்த்தையை வாசிக்கும் போது அதனோட மகத்துவத்தை உணர, அதோட வல்லமையை தெரிந்து கொள்ள, அதோட அற்புதத்தை நான் புரிந்து கொள்ள, அதை நான் என் கண்கள் காண எனக்கு கிருபை தாங்க நம்ம கேட்க போறோம். வாங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Psalm 119:18. Open my eyes that I may see wondrous things from your law. Wondrous, sorry, not wondrous, wondrous. தமிழ்ல சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமேன். நிறைய நேரத்துல இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளோட சிந்தனைகள்ல நிறைய காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரத்துல நம்ம மாம்சத்தின் காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய நேரத்துல சத்ரு நம்மளை படிக்க விடாதபடிக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோமா, தேவனோட வார்த்தைக்கு நம்ம ஒரு குருடர்கள் போல ஆயிடுறோம். அப்படி குருடர்கள் போல ஆகும்போது தேவ வார்த்தையில உள்ள அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள், அந்த அசாத்தியங்கள், அந்த நன்மைகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாம போகுது. நம்ம ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஏனோ தானோ இந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் கிட்ட நம்ம கேட்போம், ஏசப்பா என் கண்களை திறங்க, உம்முடைய வேதத்துல உள்ள அந்த அதிசயங்களை நான் அறிந்து கொள்றதுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஏன்னா இந்த வேதத்துல ஒரு பேஜ்லயும் அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள், தேவனுடைய மகத்துவம், மகிமை அவ்வளோ 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 ஒரு வெயிட் உடையது, அவ்வளோ ஒரு டெப்த் உடைய காரியம் தான் இந்த வேதம். ஆனா இந்த வேதத்தை எவ்வளவு நாள் நம்ம சும்மா ஏதோ திருப்பி போட்டு படிச்சுட்டு போயிட்டே போறோம்ல, எதையும் உணராம, எதையும் பெற்றுக்கொள்ளாம. ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம், என் கண்களை திறந்த அருளுங்க நம்ம கேட்க போறோம். ஓப்பன் மை ஐஸ் நம்ம கேட்க போறோம். we are missing out on so many things. தெரியுமா, இந்த வேதத்தை அது உள்ள மகத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாததுனால நம்ம நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். தேவன் நம்மளுக்கு பேசுற காரியங்கள் நம்ம நிறைய நேரத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள அதை வாசிக்கிறோமே தவிர, ஆனா அதுல அதையும் தாண்டி நிறைய காரியங்கள் இருக்கு. அதோட ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது அந்த அதிசயங்களை நம் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். இதை கொடுக்க நம்ம ஜெபிப்போம், ஏசப்பா எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தாங்க, எனக்கு அந்த ஒரு தருணத்தை தாங்க. ஒரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட அதிசயங்களை என் கண்கள் காணணும் அப்படின்றத நம்ம ஜெபிப்போம். வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை ரொம்ப அழகானது, அற்புதமானது, அதிசயமானது, வல்லமையானது ஆண்டவரே. அநேக நேரத்துல அந்த மகத்துவத்தை நாங்க உணராம கூட்டாம் போக்குல நாங்க படிச்சுட்டு போறோம், எங்களை மன்னிச்சிடுங்க. அப்ப அந்த வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்க கொடுத்து, அப்ப அதை உண்மையும் உத்தமத்தோடும் ஆவியான தேவனின் உதவியோட நாங்க வாசிக்கும் போது நாங்க அந்த அதிசயங்களை காண்போமே. எங்களோட கண்களை நீங்க திறந்து அருளுங்க ஏசப்பா. அப்பா நாங்க அதை வாசிக்கணும் ஏசப்பா. நாங்க சும்மா அதை ஆண்டவரே ராஜா அப்பா அந்த கண்ணுக்கு ஒத்திட்டு அப்படி போக கூடாது. நாங்க உண்மையா அதை வாசித்து அதுல இருக்கிற ஒரு காரியங்களையும் நாங்க பெற்றுக்கொண்டு அதை தியானித்து அந்த அதிசயங்களை எங்க கண்கள் காண எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். God bless you. Have a great day.